கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களை அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நன்றி வார்த்தைகள் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? ஸோ உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நம்முடைய சால்வேஷன் சபையில தினந்தோறும் ஜெபிக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு அதன்படி நடக்கிற உங்களை ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு வேண்டிய எல்லா காரியத்திலும் இயேசு கிறிஸ்துவானவர் நன்மை செய்ய வல்லமை இருக்கிறார். ஆனால் உண்மையை அவரை பின்பற்றது. சரி, நீங்க தினமும் கர்த்தரை துதிக்கிறீங்க, பாடுறீங்க, ஜெபிக்கிறீங்க, வசனத்தெல்லாம் வாசிக்கிறீங்க, நல்லது. ஆனா அதே நேரத்துல நம்முடைய நாவினால என்ன பேசணுமோ அதை பட்டு பேசக்கூடாததெல்லாம் பேசினால் பிரச்சனைகள் தான் அதிகம். அதே நேரத்துல தேவனில் பிரியப்படுகிறாரா, நான் பேசுற வார்த்தையெல்லாம் அது தேவனுக்கு உகந்ததா என்று சொல்லி பார்த்தால், ஆனால் அது உகந்ததாக முடியாது. ஒரு சில வார்த்தைகள் கர்த்தரை மகிமைப்படுத்தும், ஒரு சில வார்த்தைகள் நன்மைகளை கொண்டு வரும், ஆனால் சில வார்த்தைகள் அது தீமை கொண்டு வரும். உங்கள் நாவினால் எதை நீங்கள் அறிக்கைப்படுவீர்களோ அது உங்களுக்கு நிச்சயமா இல்லை. அதே நேரத்தில் பாருங்க, நீங்கள் மற்றவர்களை சபித்து பேசுவீங்கன்னு சொன்னால் அந்த அந்த சபிக்கிற வார்த்தைகள் உங்களுக்கே தெரிந்தது. ஆகையினால் ஜாக்கிரதையை பேசுங்கள், அதை கவனியுங்கள். இந்த வார்த்தை சொல்கிறது நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்துல 21வது வசனம் சொல்லி, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறோம், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்களாம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. இப்ப நீங்க ஜீவனை குறித்து பேசுவீர்கள் சொன்னால் ஜீவனுக்காக பலனைப்படுவீர்கள். ஆனால் மரணத்துக்கான வார்த்தைகளை பேசுவீர்கள் அந்த மரணத்தினுடைய காரியத்தை புசிப்பீர்கள் சில வேதம். ஆகவே பேசுகிற வார்த்தையில கவனம் தேவை. யாரையும் சதித்து பேச வேண்டாம், யாரையும் குற்றப்படுத்தி பேசலாம், யாரையும் காயப்படுத்தி பேசலாம். எந்த வார்த்தை பேசினாலும் அதிலே உங்களுக்கு நிதானம் தேவை. கோபத்துல பேசிட்டோன்றது இப்படி பேச வேண்டாம். எந்த ஊழியக்காரர்களை குறித்து கூட, விசுவாசிகளை குறித்து கூட, மற்றவர்களை குறித்து கூட, உங்கள் உடன்படுகளை குறித்து கூட, உங்கள் உறவுகளை குறித்து கூட யாரையும் அவதூறு பண்ணி பேசுகிற வார்த்தை அதை விட்டு விலக்கி விடுங்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திற்கு. ஸோ அதனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ கஷ்டப்படுது, இதுக்குதான் இந்த வாழ்க்கை, இதுக்குதான் இந்த பிரச்சனை, அது பேசாம நாங்கள் இருக்கிறத விட வேறு ஒன்று சொல்லுவாங்க. ஆகையினால் இந்த வார்த்தை நீங்கள் பேசக்கூடாது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். ஆகவே பேசுகிற வார்த்தையிலே சமமாய் நடந்து கொள்ளுங்கள், நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஆட்சிப்பிக்க அன்பு பிதாவை நலிசுதல் என்னோட வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆட்சியதைக்க இவர்களுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதி. ஒருவேளை கடந்த நாட்கள்ல ஆண்டவரே நாவினால் பேசின வார்த்தை நிமித்தமாய் இன்னைக்கு அநேக வாழ்க்கையில ஒரே போராட்டம், ஒரே வேதனை இருக்கலாம். அந்த வேதனை மாற்றம், அந்த போராட்டத்தில் விடுதலைத்தார் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டு மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்வதை போல ஆண்டவரை ஜீவனுக்குரிய வார்த்தைகளை மட்டும் பேச அந்த பிள்ளைகளை தாரும். ஆண்டவரை சபமான வார்த்தைகள், ஆண்டவரை மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள் இனி அவர்கள் நாவிலிருந்து வராதபடிக்கு காத்துக்கொள்ளும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை கட்டாயம் ஆசீர்வதிப்பார். God bless you.